உன் வீட்ல இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அவன் ஓடும் போது உன் புள்ள உருண்டுதான் போகணும். அத பார்த்தா உனக்கு வலிக்காது? வலிக்காது. அப்போ தயவு செஞ்சு இவனை கொன்னுடு. நிஜத்துல எது தெரியுமா அவமானம்? தப்புன்னு தெரிஞ்சும் அத மனசாட்சியே இல்லாம செய்யறோம் பாரு, அதுதான் அவமானம். அச்சோ, என் தங்கம்டி, தங்கம். என்னம்மா என்னம்மா? ஒண்ணுலப்பா, என்னப்பா மா? அந்த கடன்காரி என்ன பண்ணிட்டு போனான்னு தெரியலையே. புள்ள பாலை குடிக்க மாட்டேங்கிறானே. ஓனுமா என்னடி செல்லம்? மொத்த பாலை எடுத்துட்டேன்டி. அப்படி இருந்து இவன் கத்துறானா? அப்படி என்னதான் அவன் கொடுத்தாலோ தெரியலையே. என்னடா இங்க 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 அம்மா பாரு. ஐயோ என்னடா? என்னடி ஏன் குழந்தை அழுதுட்டு இருக்கான்? இவன் அழ வச்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. மூஞ்ச பாரு, அழகு எனக்கு தெரியாம தான் நானே தவிச்சிட்டு இருக்கேன். நான் சாதாரணமா தானே கேட்டேன், எதுக்காக இப்படி கோவப்படுற? மாப்பிள, அவ கோவம் உங்க மேல இல்ல மாப்பிள. யார் மேல வேணாலும் இவ கோவப்படட்டும். அந்த முதல்ல குழந்தைக்கு என்னன்னு பார்க்க சொல்லுங்க. ஏண்டி பசியில கூட குழந்தை அழலாம், பாலை கொடு. சும்மா வாய் இருக்குன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இவன் பால் குடிக்க மாட்டேங்கிறான். சரி, அப்ப லட்சுமியை கூப்பிடு, என்னன்னு கேளு. அவளை நான் எதுக்கு கேட்கணும்? அவ என்ன எனக்கு முன்னாடி 10 புள்ள பேத்துட்டாளா? பிறந்த ஒண்ணு உருப்படியா இல்ல, அவகிட்ட நான் போய் கேட்கணுமா? ஏண்டி நீ திருந்தவே மாட்டியா? அவகிட்ட கேட்டா ஏதாவது யோசனை சொல்லுவான்னு தானே சொல்ற? நல்லா சொல்லுவா. இவன் நை நைன்னு அழுதுட்டு இருக்கிறது காரணமே லட்சுமி தான். ஏன் உங்களுக்கு ஏன் லட்சுமியை கண்டாலே ஆக மாட்டேங்குது? உங்களுக்கே நான் சொல்றது எதுவுமே காதுல விழ மாட்டேங்குது. சரிம்மா சரி. பாத்தீங்களா, நீங்களும் நானும் கூப்பிடாமே மேடம் வந்து நிக்கிறாங்க. அக்கா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கான், அதான் வந்தேன். ஏய், என் பிள்ளைதானே அழறா, உனக்கு என்னடி? அக்கா, உங்க குழந்தை என் குழந்தைன்னு பிரிச்சு பேசாதீங்கக்கா. இந்த பாரு, இப்பதானே திட்டு வாங்கிட்டு போனேன், அடங்கவே மாட்டியா? மா, நீங்க என்ன திட்டுங்க, முதல்ல குழந்தைய பாருங்க. குழந்தை அழுதுட்டே இருக்கான். ஓவரா நடிக்காத. என் பேர கத்துற சத்தம் உன் நிம்மதியை கெடுக்குதோ? அப்ப உன் காதுல இடத்துலயே துணியை வச்சு அடைச்சுக்க. அம்மா, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? குழந்தை கத்திக்கிட்டு ஏதாவது ஆயிட போதுமா? ஏண்டி, அதான் உன் ஆசையாடி? வார்த்தையை ஆளந்து பேசு. இந்த குழந்தைய பத்தி நீ மாமா, என்னடி அவர் ஏதோ சொல்ல வராரு, நீ மிரட்டின உடனே அவர் மென்ன முழுகுறாரு. ஏண்டி எல்லாத்தையுமே தப்பா தான் அர்த்தம் எடுத்துப்பியா? இந்த குழந்தையும் தான் குழந்தை மாதிரி லட்சுமி நினைக்கிறான்னு தான் நான் சொல்ல வந்தேன். நீ முதல்ல குழந்தை லட்சுமி கிட்ட கொடு. மாப்பிள, இவ கொடுத்த பாலை குடிச்சிட்டு தான் குழந்தை அழவே ஆரம்பிச்சான். அது உங்களுக்கு தெரியுமா? ஐயோ அம்மா, நீங்க சொன்ன மாதிரி இருக்கட்டும்மா. தயவு செஞ்சு குழந்தைய பாருங்கக்கா, அழறாங்கக்கா. அக்கா, நான் உங்க கால்ல விழாலும் விழுறேன். இனிமே நான் உங்க குழந்தைய தொட மாட்டேன். உங்க குழந்தைக்கு நான் பால் கூட கொடுக்க மாட்டேன். போதுமா? மன்னிச்சிருங்கக்கா. ஏன் லட்சுமி, நீ எதுக்காக இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கிற? இங்க பார், யாருக்கும் எந்த சங்கடமும் வேணாம். நான் முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். ஐயோ 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 ஐயோ, என் புள்ளைய வச்சு ஆளாளுக்கு இந்த வீட்டுல டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்ணேன்? ஏய் சுமாரா, நீ வேற அழுதுட்டு. டாக்டர், நான் தங்கவேல் பேசுறேன் டாக்டர். குழந்தை அழுத நிறுத்தவே மாட்டேங்கிறான் டாக்டர். பால் கூட குடிக்க மாட்டேங்கிறான். சரி டாக்டர், வாங்க.
இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? போயிட்டான். நீங்களும் வேணா உங்க உறவும் வேணான்னு போயிட்டான். எங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 நாளா தேடி பார்த்துட்டோம். எங்கேயுமே காணோண்டி. அவன் குழந்தை. அவன் உனக்கு என்ன துரோகம் பண்ணா சொல்லு. நீ அடிச்சாலும் புடிச்சாலும் ஒரு நாய்க்குட்டி மாதிரி உன்னையும் சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். அதான் அவன் பண்ண தப்பு. இந்த வீட்ல இருந்த ஒரே நிம்மதி அவன்தான். அவனையும் அனுப்பிச்சாச்சு. இனிமே இது வீடா இருக்கும்னு நினைக்கிறியா? ஒண்ணு ஷு. இப்ப எதுக்கு புலம்புறீங்க? ஒரு சின்ன பையனை 2 பேரும் தேடி கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு 2 பேரும் வெட்கப்படுங்க. உன் மனசுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா? உன்னாலதான் அவன் இந்த வீட்டை விட்டே போயிருக்கான். ஏன் நானும் தான் வீட்டை விட்டு போனேன். அப்போ நீ இப்படி துடிச்ச மாதிரி தெரியலையே. அதான் தான் ஆடலனாலும் தான் சதா ஆடணும்னு சொல்லுவாங்கல்ல. உன் பதட்டம் தவிப்பு இதுல எல்லாம் ஒரு நிஜமான ஒரு அப்பனோட துடிப்பு தெரியுது. ஜெனிஃபருக்கு மட்டும் பிரெயின் டியூமர் இல்லனா என்ன போட்டு தள்ளிட்டு அவ கூட குடும்பம் நடத்திருப்பல. என்ன பதிலியே காணோம்? நான் சொன்னது சரியா தப்பா? நீ என்ன பத்தி இவ்வளவு மோசமாவா கணிச்சு வச்சிருக்க? நான் கணிக்கல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுது. நீ என்ன தேடிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தியா இல்ல போன் தான் பண்ணியா? லட்சு, நீயும் அவனும் ஒண்ணா? அவன் குழந்தடி. நான் உன் பொண்டாட்டி. நான் கோவத்துல எங்கேயாவது போய் அப்படியே செத்துருந்தா பேப்பர்ல நியூஸ் பார்த்துட்டு வந்து அழுதுருப்பியா? பொண்டாட்டிய காணோன்னு தேடாத ஆளு எவ்வளோ ஒருத்தி பெத்து போட்ட பிள்ளைக்கு இவ்ளோ தவிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அந்த புள்ள மேல இருக்கிற அன்பு மட்டும் இல்ல, அத பெத்து கொடுத்தவன் மேல இருக்கிற காதல். நீ அவளை காதலிச்சிருக்க. குழந்தைய காணோம்னு தவிச்சிட்டு இருக்கவனுக்கு நல்ல காரணம் கண்டுபிடிச்சு சொன்னோமா. இப்ப அவன் வசந்த தேடாம இருந்தா அவன் ஜெனிஃபரை காதலிக்கலன்னு நம்புவியா? இதுக்கு முன்னாடி இருந்தது வெறும் சந்தேகம் தான் மாமா. இது அந்த சந்தேகத்துக்கு கிடைச்ச ஆதாரம். எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த துரோகத்துல பிறந்த பிள்ளைக்காக என்னையே பரிதாபப்பட சொல்றீங்களா? அந்த புள்ள இருந்தா எனக்கு என்ன, செத்த எனக்கு என்ன? என்ன இது? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜெய் சந்தோஷ், நீ போடா. இவகிட்ட எதுக்கு அனாவசியமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அவங்க கண்டுபிடிச்சு தருவாங்க. நீ அவன் மேல வச்சிருந்த அன்பு உண்மைன்னா நிச்சயமா ஒரு நாள் அவனை தேடுவேன். அப்போ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். ஐயோ, என்னன்னு பாருங்க டாக்டர். புள்ளைக்கு என்ன ஆச்சு? பாப்பாவை தூக்குங்க. ஓ, ஓகே 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 ஓகே. ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் ஒண்ணும் இல்லை. இல்லடா, ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் இரு. ஏய், நீ இன்னும் போகலையா? உன் கொள்ளிக்கடை வச்சுட்டு இங்கே ஏண்டி பார்த்துக்கிட்டு இருக்க? போங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர், என் குழந்தையோட அழுகைக்கு காரணமே அவதான். சீ, கடங்காரி. யார? லட்சுமி அவ்வா? ஆமா டாக்டர், அவளேதான். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த விலங்காதவ தான் என் புள்ள அழுதுச்சுன்னு பால் கொடுத்துருக்கா. அப்போ நீங்களே எங்க போயிருந்தீங்க? அது நல்லா கேளுங்க டாக்டர், உரைக்கிற மாதிரி. குழந்தைய பெட்ல போட்டுட்டு எங்கேயாவது போக வேண்டியது, அது அழுதுச்சேன்னு யாராவது தூக்குனாங்கன்னா அவங்கள குறை சொல்ல வேண்டியது. இதே வேலையா போச்சு இவங்களுக்கு. ஆமா, எப்ப பாரு என்னையே குறை சொல்லுங்க. உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? ஐயோ, நானே என் புள்ள அழறான்னு அழுதுட்டு இருக்கேன், நீங்க வேற என்ன திட்டிட்டு இருக்கீங்க. ஏன் மாப்பிள்ள, நாங்க என்ன தொட்டத்துக்குலாம குத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இதோ பாருங்க, குழந்தை இன்னும் எவ்வளவு சத்தம் போட்டு அழுதுட்டு இருக்கா, அதை கவனிக்க மாட்டீங்களா? எங்களையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன மாப்பிள்ள இவ்வளவு கோபப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப பாருங்க என் பொண்ணு எவ்வளவு அழறாரு. கொஞ்ச நேரம் சத்தம் போடாதீங்க, அந்த நோட் எடுங்க.
நான் ஒரு டிராப்ஸ் எழுதி தரேன். அத 3 வேளை ஒவ்வொரு டோஸ் கொடுங்க. போதும். அழுகை நிறுத்திடுவான். இந்தாங்க, போய் வாங்கிக்கோங்க. இந்தாங்கம்மா, இதை வைங்க. அச்சச்சோ, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா மாமா மாமா குழந்தைக்கு பிரச்சனை எதுவும் நீ எதுக்கும் பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்லம்மா. டாக்டர் இந்த மருந்து சீட்ல மருந்து எழுதி கொடுத்துருக்காங்கம்மா. ஐயோ மாமா, எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாதம்மா, ஒண்ணும் இல்லம்மா. குழந்தை நல்லதா இருக்கா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா ஆ, சரி. வாங்கிட்டு இந்தாங்க, புடிங்க. குழந்தை பால் குடிச்சதுனால எல்லாம் ஒண்ணும் அழல. நீங்க வேற ஏதோ பண்ணிருக்கீங்க. ஐயோ டாக்டர், நான் எதுவும் பண்ணல டாக்டர். ஆனா எங்க அம்மா தான் குழந்தை பால் கக்கறதுக்காக என் வாய்க்குள்ள நல்ல விரல விட்டு கக்க வச்சுட்டாங்க டாக்டர். நான்சென்ஸ். குழந்தை வாயில விரல விடுறதா? உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எதை செய்யக்கூடாது அதை செய்யறது. அதுக்கப்புறம் டாக்டர் கூப்பிட வேண்டியது, என் குழந்தைய காப்பாத்துங்கன்னு கெஞ்ச வேண்டியது. டாக்டர், இதனாலதான் குழந்தை அப்படி அழுதுச்சா? அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆகுமா? இனிமேலாவது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் எழுதி கொடுத்த டிராப்ஸே போதும். அப்பவும் சரியாகலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வாங்க, பார்க்கலாம். ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டலா? பயப்படாதம்மா, டிராப்ஸ் எழுதி கொடுத்துருக்கல, அதுவே போதும். சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான் சொன்னேன். சரிங்க டாக்டர், நான் வரேன். ரொம்ப நன்றி டாக்டர். டாக்டர்மா, நான் வரட்டுமா கூட? ஒண்ணு வேண்டாம், நானே போய்க்கிறேன். ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்லப்பா. டாக்டர், டாக்டர், டாக்டர். ம்? இல்ல, நான் என்ன கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன கேட்க போற? டாக்டர், இல்ல குழந்தைக்கு எதுக்கு லக்ஷ்மி உனக்கு இந்த அவஸ்தை? பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அணு அணுவா ரசிக்க வேண்டிய சந்தோஷத்தை மொத்தமா தூக்கி கொடுத்துட்டு ஏண்டி இப்படி அவஸ்தைப்படுற? உனக்கு நான் அன்னைக்கே சொன்னேன், நீ கேட்கல. உன் தியாகத்துக்கு இங்க என்ன மரியாதை இருக்கு சொல்லு? நான் இருக்கும்போதே முகத்துல அடிச்ச மாதிரி குழந்தைய பார்க்க விடாம கதவை சாத்துறாங்க. இல்லாதப்ப என்னெல்லாம் நடக்கும்னு என்னால கெஸ் பண்ண முடியாதா? டாக்டர், குழந்தை எப்படி இருக்கான்னு தான் கேட்க வந்தேன். லக்ஷ்மி, நீ தப்பு பண்ணிட்ட. அவகிட்ட மாட்டிட்டு உன் குழந்தை ரொம்ப அவஸ்தைப்பட போறான். குழந்தை உயிரோட இருக்காங்க. அச்சச்சோ, என்னப்பா? தேனு, காப்பி கொண்டாட்டுமா? அப்படியே மூஞ்சில குத்தலனா உனக்கு அவளப்ப. டாக்டர் உன் மேலதான் தப்புன்னு சொன்னாங்க. என்னடி டாக்டர்னா ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நானும் புள்ள பெத்தவ தானே, எனக்கு தெரியாதா? உன்னை நான் எவ்வளவு ஆசையா வளர்த்திருப்பேன் தெரியுமா? ஒரு பாட்டில் பால ஒரே வாயில குடிச்சுவல்ல நீயே. மா, நீ பேசுறத நிறுத்திட்டு டாக்டர் கிட்ட போய் கேளு. டிராப்ஸ் கொடுத்துட்டு பாலை கொடுக்கலாமா இல்ல பாலை கொடுத்துட்டு டிராப்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்க மறந்துட்டு போமா. கேட்டு வரேன். அப்படியே மூஞ்சிலே குத்தணும். என்னம்மா? என்னம்மா? இப்ப கூட உன் குழந்தைன்னு சொல்லாம பொதுவா குழந்தைன்னு சொல்றேன். கடைசி வரைக்கும் உன் குழந்தைன்னு உரிமை கொண்டாட போறது இல்லையா? ஐயோ டாக்டர், எனக்கு 2 குழந்தைங்களும் ஒண்ணுதான். அவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது லக்ஷ்மி. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தைக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அங்க பார்த்தலடி, எல்லாம் இவ பண்ற வேலை தாண்டி. நம்ம குழந்தை நல்லா இருக்க கூடாதுன்னு இவ தாண்டி ஏதோ சதி பண்றா. நான் இப்போ டிராப்ஸ் எழுதி கொடுத்துருக்கேன். அந்த டிராப்ஸை ரெகுலரா கொடுத்தா ஓகே, பட் ரொம்ப இதா இருந்தா ஹாஸ்பிடல் தூக்கிட்டு வாங்க, நான் என்னன்னு பாக்குறேன். ஓகே, பாய். டிரைவர், போலாம். டாக்டர், 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 ஒரு நிமிஷம். என்ன லக்ஷ்மி? டாக்டர், குழந்தை இப்படி ஆனதுக்கு காரணம் நான் பால் கொடுத்ததுதான் காரணமா? என் பாலே என் குழந்தைக்கு விஷமாயிடுச்சு டாக்டர். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல லக்ஷ்மி. அவன் உன் குழந்தை. நீ பால் கொடுத்தா அவனுக்கு என்ன ஆக போகுது? இல்ல, எனக்கு தெரிஞ்சு போதும் டாக்டர். நான் பால்
பால் கொடுத்து என் குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல, எனக்கு அது போதும். அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க குணப்படுத்திடுவீங்க. சரி, நீங்க போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, ஏன் நீ இப்ப பதட்டப்படுற? உன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கிற உணர்வு எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன் பயப்படுறியா? ஏய் லக்ஷ்மி, முடியல டாக்டர். எவ்வளவோ மறைக்க நினைச்சாலும் அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு துடிச்சு போயிடுது. அவனை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள அவன் என்னோட குழந்தைன்னு கேட்டுக்கிட்டே இருக்கு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உணர்வை அடக்கி வச்சிருக்கேன் டாக்டர். எந்த சூழ்நிலையிலும் நான் அதை வெளியில கொட்டிட மாட்டேன் டாக்டர். ஏன் தெரியுமா, எனக்கு 2 பேருமே முக்கியம். அவனை பெற்றிருந்தாலும் நான் முதல்ல அவங்க குழந்தைக்கு தானே பால் கொடுத்தேன். இப்ப 2 குழந்தையில எந்த குழந்தையை என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. தேனி, நீ குழந்தைய பாத்துக்கோ. நான் போய் அவ கால் மண்ணை எடுத்துக்கிறேன். போ போ போ. உங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். எல்லாத்தையும் கூட்டிட்டேன். உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். லக்ஷ்மி, உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லம்மா. உனக்கு சொல்ல என்கிட்ட வார்த்தையும் இல்லை. நான் வரேம்மா. அழாதடா செல்லம், ஒண்ணும் இல்லடா. நில்லு சரிம்மா. அவ விளங்காத கண்ணு, அவ முட்டை கண்ணு, அவ காமால கண்ணு, அவ கொள்ளி கண்ணு, அவ நொல்ல கண்ணு, எந்த கண்ணு படாம என் குழந்தை நல்லா இருக்கணும். தூக்கு, 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 தூக்குமா, தூக்கு. நாசமா போக. வெரி குட். சமத்தா தூங்கிட்டானே, பரவாயில்ல. நான் கூட பாப்பாவை தூங்க வச்சிட்டேன். இதே மாதிரி சமத்தா தூங்கிட்டு இருக்கணும். ஏன்னா உங்க அப்பா தோட்டத்துக்கு போயிட்டாங்க, அம்மா கோயிலுக்கு போயிட்டாங்க. சித்தி தான் உன்னை பாத்துக்கணும். சித்தி கிட்ட சமத்தா இருக்கணும். ஓகே, டீல். ஓகே, சித்திக்கு கை வலிக்குது, கீழே விட போறேன். அழக்கூடாது, சரியா? அப்படியே சமத்தா தூங்கிடணும். ஓகே, குட் பாய். என்ன எந்திரிச்சிட்ட? ஐயோ, தூங்கு தூங்கு தூங்கு. ஐயோ, சாரி, பேச டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன என்ன? இல்ல இல்ல, சரி சரி, நான் பேசல. நீ தூங்கு. ஐயோ ஐயோ, அழாதடா. டேய் ப்ளீஸ்டா. ஐயோ டேய் அழாதடா. ப்ளீஸ்டா, அழாதடா. சித்தி உனக்கு பாட்டு பாடுறேன். சாமி பாட்டு பாடவா? வேணாம், உனக்கும் பிடிக்காது, எனக்கும் தெரியாது. சினிமா பாட்டே பாடுறேன். ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யார்? ஐயோ சரி, நான் பாடல. பயப்படாத. ஐயோ, ரொம்ப அழறானே. என்ன பண்ணலாம்? உனக்கு பாட்டு பிடிக்கல, சித்தி டான்ஸ் ஆடட்டுமா? இங்க பார். ஐயா, என்ன பாட்டு?
உனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் ஆடி காட்டட்டுமா? சித்திக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரியுமே. தையா தை தையா தை தித்து தை தித்து தை. ஐயோ சரி சரி சரி, நான் ஆடல. என்னடா இது எல்லாத்துக்கும் அழற? உனக்கு என்ன பண்றது? பாட்டும் பிடிக்கல, டான்ஸும் பிடிக்கல. உனக்கு கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். சித்தி ஒரு கதை சொல்லட்டுமா? என்ன கதை சொல்லலாம்? சித்திக்கு தெரிஞ்சது ஒரே கதை தான். சக்தின்னு இந்த வீட்டுல ஒருத்தர் இருக்காருல்ல, அதான் உன் சித்தப்பா. அவர் பத்தி உன்கிட்ட என்ன கதை சொல்றது?